அண்மைச் செய்தி. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர் ஜான் பிரிட்டோ போதைப்பொருள் வழக்கில் கைதானது குறித்து பேசியதற்காக மாரிதாஸ் கைதா என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்கள். யூடியூபர் மாரிதாஸ் அவர்களை கைது செய்ய காவல்துறையினர் அவரது வீட்டின் முன் குவிந்திருப்பதாக வரக்கூடிய செய்திக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி மாறினாலும் சாட்சிகள் மாறாதது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, பாசிசம் பாயாசம் என்று வாய்த்தேடிய டயலாக் பேசியவர்களின் ஆட்சி செய்யும் இந்த நடவடிக்கை என்ன, பாசிசமா பாயாசமா என கேள்வி எழுப்பினார். அப்படி என்ன மாரிதாஸ் பேசினார் என்று பார்த்தால், விஜய் ஒரு பொம்மை முதல்வர் என்று கூறியுள்ளார். மேலும் இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர் ஜான் பிரிட்டோ என்பவர் அமலாக்கத்துறையால் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மாஸ்டர் மைண்ட் என கூறப்பட்டுள்ளது பற்றி மாரிதாஸ் பேசியிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்களே, ஜான் பிரிட்டோ உங்கள் உறவினர் தானே? இடி ரெய்டில் 258 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் சிக்கியது உண்மைதானே? அதில் உங்கள் நெருங்கிய உறவினர் தான் மாஸ்டர் மைண்ட் என அமலாக்கத்துறை கூறியது உண்மைதானே? தமிழ்நாட்டில் உள்ள சிறு துறைமுகங்களுக்கு நீங்கள் தான் அமைச்சர் என்பதும் உண்மைதானே என எடப்பாடி பழனிசாமி கேள்வி வைத்திருக்கிறார். இந்த உண்மைகளை தொடர்புபடுத்திதானே திரு மாரிதாஸ் பேசினார். அதில் உண்மை இல்லை என நீங்கள் நினைத்திருந்தால் அவதூறு வழக்கு தொடுத்திருக்கலாமே, அல்லது செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்திருக்கலாமே என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மாரிதாஸ் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்றால் நோட்டீஸ் கொடுத்து அழைத்திருக்கலாமே, அதற்கு காவலர்களை வைத்து வீட்டின் முன் நிறுத்தி கைது செய்ய துடிக்கிறீர்களே என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்படி என்ன அச்சம்? மடியில் கனம் இருப்பதால் வழியில் பயம் இருக்கிறதா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜனநாயக குரலை நெருக்க முயலும் பொய்க்கால் குதிரை அரசின் அராஜக போக்கு கடும் கண்டனத்துக்குரியது. உடனடியாக திரு மாரிதாஸ் அவர்கள் மீதான அராஜக நடவடிக்கையை கைவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.